ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பகீரோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ சின்ன பேர் அவர் நம்ம சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடியிலேருந்து குதித்து காலை உடச்சிக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூலில் இன்ஃபர்மேஷன் வருது. உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸு போடுறதுனால மட்டும் நம்ம சூப்பர் ஹீரோ ஆயிட முடியாது. உங்கள் அப்பாவே ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா அவர் குற்றவாளிகிட்டேருந்து மக்களை பாதுகாக்கிறாரு. அதனால் அவரும் சூப்பர் ஹீரோ தான் சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஐபிஎஸ் ஆகி சொந்த ஊர்லேயே போஸ்டிங் வாங்கிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் ரொம்ப நேர்மையான ஆளாக இருந்து பல ரவுடிகளை அடக்கி நல்ல பேரும் புகழும் வாங்கிட்டுருக்காரு. இந்த படத்தில் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் வில்லன் தான் இதுலேயும் வில்லனாக இருக்கார். அவர் பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக இருக்கார். அப்புறம் அவரோட ஆட்கள் ஃபுல்லாத்தையும் அடித்து உதச்சி இருக்காரு நம்ம ஹீரோ. இருந்தாலும் மேலதிகாரிகளோட அழுத்தத்தின் காரணமாக அவர் இந்த கைதெல்லாம் நிப்பாட்டிட்டு திருந்திடுறாரு. மக்களுக்கெல்லாம் எப்படா நல்லது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியை போட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு உட்காந்துருந்தா அங்கே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு. அதை பார்த்த நம்ம ஹீரோ வெகுண்டு எழுந்து அன்னைக்கு நைட்டு பிளாக் பேந்தர், சூப்பர்மேன் உள்ளிட்ட படங்களெல்லாம் பார்த்துட்டு பிளாக் பேந்தர் மாதிரியான ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டுட்டு அண்டர் கிரவுண்டு சூப்பர்மேனாக மாறி அடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வில்லனையும் அடித்து கொள்கிறாரு. இதுதான் முழு கதை.